இந்த உலகத்தில் எத்தனையோ விஷயங்கள் நடந்துக்கிட்டு இருக்கு. இப்போ இந்த அமெரிக்கா ஈரான் ஒப்பந்தத்தை வந்து இணையதளம் வழியாக டிஜிட்டல் சிக்னேச்சர் ஆல்ரெடி ட்ரம்ப் போட்டிருக்காரு. அது ஒரு நல்ல செய்தி. இருந்தாலும் பல இடங்கள்லேருந்து எதிர்ப்பு வந்திருக்கு. எப்படி? அப்புறம் ஐக்கிய அரபு அமீரகம் யுஏஇ 15 வயசுக்கு உட்பட்ட சிறுவர்களுக்கு சமூக ஊடகங்களில் கலந்துக்க முடியாது அப்படின்னு ஒரு தடை விதிச்சிருக்கு. ஒரு மூணாவதாக தமிழக சட்டப்பேரவையில் நேற்று தான் முதல் கூட்டம். இந்த விஜய் ஆட்சி அமைச்ச பிறகு முதல் கூட்டம். இந்த கூட்டத்தில் இன்னும் எந்த விதமான சச்சரவும் இல்லாமல் கூட்டம் நடந்து முடிஞ்சது. ஆனால் எதிர்கட்சிகள் சும்மா விடுவாங்களா? அவங்களுடைய கணைகளை அவங்க தொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இதுதான் இன்றைக்கி முக்கிய செய்திகள். இதை தவிர பல சுவையான செய்திகளும் உள்ள இருக்குது. அதை பார்ப்போம். முதல்ல அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இணையதளம் மூலமாக அந்த ஈரான் ஒப்பந்தத்துக்கு கையெழுத்து போட்டார். அது ஒரு அமைதிக்கான ஒரு ஒப்பந்தம். அது வந்து அமெரிக்கா வந்து பின்வாங்கியதா அது என்னங்கிறது போக போக தான் தெரியும். எனக்கு என்னவோ அமெரிக்கா பின்வாங்கிய மாதிரி தான் இருக்கு. அவருக்கு வேறு வழி கிடையாது. அவருக்கு வேறு வழியே தெரியலை. அதனால் அவர் வந்து அதை பின்வாங்கி அவர் கையெழுத்து போட்டார். அது ஏதோ அமைதி நிலவும். அதனால கொஞ்சம் அந்த எரிவாயு பிரச்சனைகள்லாம் கொஞ்சம் தீரும்னு ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. உடனடியாக அது தீராது. ஏன்னா இத்தனை மாதங்களாக அது வந்து இழுத்தடிச்சிட்டு வந்தது. அதனால் கொஞ்சம் அதுக்கெல்லாம் கொஞ்சம் காலமாகும். இன்னும் பெட்ரோல் டீசல் விலையெல்லாம் குறையிறதுக்கு கொஞ்சம் காலம் ஆகலாம். ஆனால் இதுக்கிடையில் எனக்கு தெரியாமல் என்ன கூப்பிடாமல் நீங்கள் எப்படி அந்த இணையதளத்தில் நீங்கள் கையெழுத்து போடலான்னு சொல்லி இந்த ஒப்பந்தத்துக்கு ஒரு அம்பையராக இருந்து உதவி பண்ணி எல்லாம் பண்ணின அந்த பாகிஸ்தான் பிரதமர் அவர் மூஞ்சியை தூக்கிண்டு இனிமேல் நான் வந்து சுவிட்சர்லாந்து பயணத்தை நான் ஒத்தி வச்சுருக்கேன் அப்படின்னு அறிவிச்சிருக்கார். அது போவாரா போக மாட்டாரா தெரியலை. சுவிட்சர்லாண்டில் தான் இந்த அசல் ஒப்பந்தம் கையெழுத்து நிகழ்ச்சி நடக்கிறது. அதில் அவர் போவாரா போக மாட்டாரா தெரியலை. அது பார்ப்போம். பார்த்துருந்து தான் பார்க்கணும். இன்றைக்கி தான் ட்ரம்போடு 80வது பிறந்த நாள் வருது. அது எப்படின்னா அதை பற்றியெல்லாம் நாம் பார்ப்போம். அது வந்து அதுக்கு பிறகு தான் தெரியும் அது எப்படி நடந்தது, என்ன அமைதியாக நடந்ததா, அவருக்கு மகிழ்ச்சி அளிக்கும் இதில் நடந்ததான்னு. இதுக்கடலாம் இஸ்ரேல் வேறு அமெரிக்காவை தாக்கியிருக்கு. இஸ்ரேல் அரசுக்கு சாதகமான ஒரு பத்திரிகை. அந்த பத்திரிகை வந்து ட்ரம்பை விடுன்னு விட்டுருக்கு. ஏன் அப்படி இப்படின்லாம் சொல்லி எழுதியிருக்கு. இதுக்கு சும்மா இருப்பாங்களா? ட்ரம்ப் சும்மா இருப்பாரா? துணை அதிபர் ஜேடி வான்ஸ் அவர் சொல்கிறார், இஸ்ரேல் கவனிச்சுங்க, நாங்கள் மட்டும்தான் இப்போ உங்களுக்கு நண்பராக இருக்கோம். எங்கள் நட்பை நீங்கள் தொலைச்சிங்கன்னா அவ்வளோதான், போச்சு, எல்லாம் போச்சு, ஞாபகம் வச்சுங்க. வேறு யாரும் உங்களுக்கு இப்போ நண்பராக இல்லை, அதை மட்டும் ஞாபகம் வச்சுங்கன்னு அவர் எச்சரிக்கை விட்டுருக்காரு. இவ்வளவும் அந்த இதில் நடக்குது. அடுத்தது வந்து இந்த யூஐ நான் ஏற்கனவே சொன்னேன் உங்கள்கிட்ட, 15 வயசுக்குள்ளே உள்ள குழந்தைகளுக்கு அவங்க வந்து இது ரொம்ப நல்ல ஒரு டெவலப்மெண்ட். ஏன்னா இந்த இப்போ சமூக ஊடகங்களில் வரக்கூடிய பல விஷயங்கள்லாம் குழந்தைகள் பெரியவங்களே பார்க்கறதுக்கு கஷ்டமாக இருக்குது. அப்போ குழந்தைகள் பார்க்கறதுக்கு கண்டிப்பாக அதை நாம் அலோவ் பண்ணக்கூடாது. அது நான் இன்ஃபேக்ட் நான் மாலத்தீவுக்கு போனபோது பல வருஷங்களுக்கு முந்தி அவங்க வந்து வெளிநாட்டு தொலைக்காட்சி ஊடகங்களை தடை பண்ணியிருந்தாங்க. அரசு தொலைக்காட்சி மட்டும்தான் அங்கே வரும், அந்த மாதிரி பண்ணியிருந்தாங்க. அது வந்து ஒரு ஹெல்த்தி ட்ரெண்டுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா சும்மா எப்போ திறந்தாலும் 2 பேர் சண்டை போட்டுக்கிறது, தகராறு பண்ணுறது, இவன் அவனை திட்டுறது, அவன் இவனை திட்டுறது, இப்படி போயிட்டு இருந்ததுன்னா உலகம் எங்கே போய் முடியும்னே தெரியலை நமக்கு. அடுத்தது வந்து முக்கியமான செய்தி என்னென்னா, தமிழக சட்டப்பேரவையினுடைய முதல் கூட்டம் அது நேற்றுக்கு நடந்தது. அதாவது முதல் கூட்டம்னா இந்த விஜய் ஆட்சி வந்த பிறகு முதல் கூட்டம். கடந்த ஒரு 4 வருஷமாக பார்க்குறோம் நாம் திமுக ஆட்சியில். அதில் வந்து ஆளுநர் உரை அப்படின்னாக்கால ஒரு பிரச்சனைகள் வரும். அவர் வந்து பாதியிலேயே விட்டுட்டு போயிடுவார். வெளிநடப்புகள் நடக்கும். போன ஆட்சியில் ஒரு அமைச்சரே வந்து ஆளுநரை பார்த்து போங்க போங்க அப்படின்னு வெளியே தள்ளினார். வெளியே தள்ளுற மாதிரி காமிச்சார், ஒரு சைகை காமிச்சார். இதெல்லாம் இல்லாமல் அமைதியாக நல்லபடியாக நேற்று நடந்து முடிஞ்சது.
ஆனால் எதிர்கட்சிகள் சும்மா விடுவாங்களோ? இந்த அமைதியை பார்த்துக்கிட்டு இருப்பாங்களா? எதிர்கட்சி தலைவர் சொல்கிறாரு, இந்த மாதிரி இவங்க எழுதி கொடுத்ததையே ஆளுநர் படிச்சிருக்காருன்னா இவங்களுக்கும் பாஜகவுக்கும் ஏதோ தொடர்பு இருக்குது அப்படின்னு அவர் குற்றம் சாட்டுறார். இந்த தாவேகா ஆளுங்கட்சியினர் அவங்க சொல்கிறாங்க, இப்போது ஏற்கனவே நாங்கள் ஆளுநருக்கு இந்த செந்தில் பாலாஜி மேலே வழக்கு தொடர்றதுக்கு இன்னொரு வழக்கு தொடர்றதுக்கு நாங்கள் அனுமதி கேட்டிருக்கோம், இது வரைக்கும் கொடுக்கல. திமுகவுக்கும் பாஜகவுக்கும் ஏதோ தொடர்பு இருக்கோ அப்படின்னு நாங்கள் சந்தேகப்படுறோம். இதில் எப்படி தெரியலை, பாஜக ஒரு அப்பாவி பாஜக இதில் நாட்டென்று முழிக்குது. 2 பேரும் பாஜகவையே குறி வச்சுருக்காங்க, அது போயிட்டு போகிறது. இப்போ இருமொழி கொள்கையைத்தான் நாங்கள் கடைப்பிடிப்போம் அப்படின்னு நேற்றுக்கு ஆளுநர் உரையில் இந்த அரசு சொல்லியிருக்காங்க. நான் கேட்குறேன், நீங்கள் என்ன வேணால் பண்ணுங்கள். நீங்கள் இப்போ நீங்கள் இருமொழி கொள்கைன்னு தான் நாங்கள் கடைப்பிடிப்பேன், அதே நேரத்தில் பிஎம் ஸ்ரீ திட்டத்திலேருந்து எங்களுக்கு வர வேண்டிய 3000 கோடி ரூபாய் நீங்கள் கொடுக்கணும். அது எப்படி நடக்கும்? பிஎம் ஸ்ரீ திட்டத்தின்படி நீங்கள் கையெழுத்து போட்டு இந்த கொள்கையை நீங்கள் ஏற்றுக்கொண்டால் தான் உங்களுக்கு இந்த பணம் கிடைக்கும். இப்போ கேரளத்தில் என்ன நடந்ததுன்னு பார்ப்போம். கேரளத்தில் முந்தி இருந்த பினராயி மார்க்சிஸ்ட் அரசு அவங்க பிஎம் ஸ்ரீ திட்டத்தில் கையெழுத்து போட்டாங்க. கையெழுத்து போட்டுட்டு நீங்கள் கையெழுத்து போட்டாச்சுன்னா அப்புறம் பின்வாங்க முடியாது, அது ஒரு முக்கியமான ஒரு விதி. அதில் இப்போ கையெழுத்து போட்டுட்டு அதுக்கப்புறம் அவங்களுடைய கூட்டணி கட்சியான சிபிஐ கொடியை தூக்கிட்டு இதை நாங்கள் ஒத்துக்க முடியாதுன்னு உடனே மார்க்சிஸ்ட் டெல்லிக்கு எழுதினாங்க, இந்த மாதிரி நாங்கள் ஒத்துக்க முடியாது அப்படின்னு. அதுக்குள்ளே அரசாங்கம், மத்திய அரசாங்கம் அவங்களுக்கான பணத்தை வர அனுபவிச்சாச்சு. அவங்க சொன்னாங்க, இனிமேல் ஒன்றும் பண்ண முடியாது, நீங்கள் பண்ணித்தான் ஆகணும்னு. இப்போ புதுசாக வந்திருக்கிற காங்கிரஸ் அரசு முதலமைச்சர் சதீஷன் அறிவிச்சிருக்காரு, ஏற்கனவே மார்க்சிஸ்ட் கட்சி இதை ஏற்றுக்கொண்டதுனால எங்களுக்கு வேறு வழி கிடையாது, நாங்கள் பிஎம் ஸ்ரீ திட்டத்தை தொடர்ந்து நடத்துவோம் அப்படின்னு அவர் அறுதியிட்டு கூறியிருக்கார். அப்போது மார்க்சிஸ்ட் கட்சியும் காங்கிரஸ் 2 கட்சிகளுமே இப்போ தாவேகாவுக்கு கூட்டணி கட்சிகள் தான். அவங்க 2 பேருமே சேர்ந்து அங்கே கேரளத்தில் பிஎம் ஸ்ரீ திட்டத்தை அமல்படுத்த போகிறாங்க. அப்போது இப்போ இங்கே அமல்படுத்தினா இப்போ என்ன தப்பு எனக்கு புரிய மாட்டேங்குது. திமுக அமல்படுத்தலைங்கிறதுனால நாங்கள் அமல்படுத்த அதே திமுக ஆட்சியை தான் தொடர்ந்தாக்கா அப்புறம் அது சரியாக வரும்னு தோணலை. தாவேகா தனக்குரிய ஒரு 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 பேராண்மையை நிரூபித்து அவங்க ஒரு அந்த திட்டத்தை மறுபடியும் அதில் தொடரணுங்கிறது என்னுடைய விண்ணப்பம் இல்லை யோசனை. என்ன வேணால் தெரிவிச்சுங்க. கோயம்புத்தூரில் ஒரு மாரியம்மன் கோவில் பக்கத்தில் தேவாலயம் கட்டுறதுக்கான திட்டத்துக்கு சென்னை உயர்நீதிமன்றம் தடை விதிச்சிருக்கு. ஒரு நல்ல செய்தி. ஏன்னா சமூக நல்லிணக்கம் வேணும் நம்ம நாட்டில். அதுக்கு பக்கத்துலேயே கொஞ்சம் தள்ளி வைக்கலாமே, நாம கொஞ்சம் அண்ணண்டை வைக்கிறதுல ஒன்றும் தப்பு கிடையாது. நானும் தேவாலயங்களுக்கெல்லாம் சென்றவன் தான். இருந்தாலும் நான் என்ன சொல்கிறேன்னா, தேவாலயத்தை கொஞ்சம் கோவிலேருந்து அண்ணண்டை வைங்க. இப்போ என்ன தப்பு நடக்க போகிறது அதில்? இது அவ்வளவு சரி. உயர்நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பை நான் ஆமோதிக்கிறேன். அடுத்தது உத்தவ் தாக்கரே கட்சி. ஏற்கனவே மேற்கு வங்கத்தில் இருக்கிற திரிணாமுல் காங்கிரஸ், அப்புறம் உங்களுக்கு தான் தெரியும் எங்கெங்கே என்னென்ன நடந்திருக்குன்னு. இப்போ அடுத்தது இந்த உத்தவ் தாக்கரே கட்சியில் 9 எம்பிக்கள் இருக்காங்க அவங்களுக்கு. அதில் 6 பேர் இவர் உத்தவ் தாக்கரே கூட்டத்துக்கு வரவே இல்லை. அவங்க பாஜகவோட சேர போகிறாங்கங்கிறது கிட்டத்தட்ட உறுதியாகிடுது. கிட்டத்தட்ட என்ன உறுதியாகிடுதுன்னே இருக்கலாம். இது ஒன்று அங்கே நடந்துகிட்ருக்கு. அதுக்கு இந்த பிரிஞ்சு போகக்கூடிய பிரிஞ்சு போன எம்பிக்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, உத்தவ் தாக்கரே காங்கிரஸோட இணையறதுக்கு முயற்சி பண்ணுறாரு, அது எங்களுக்கு பிடிக்கல, அதனால தான் நாங்கள் வெளியில் வந்தோம் அப்படின்னு சொல்கிறாரு. அப்புறம் ஒரு குறுஞ்செய்தி என்னதுன்னா, தமிழ்நாட்டில் திருப்பத்தூரில் ஒரு 2 மாத குழந்தைய ஒரு தாயார் விற்றுட்டாங்க. அவங்க இந்த மாதிரி பிச்சை எடுத்து நடக்கிறவங்க. அவங்க புருஷன் உடல் ஊனமுற்றவர். அதான் இப்போது
அவங்களுக்கு வேறு வழி கிடையாது, குழந்தைய வளர்க்க முடியாது. அப்போ அதை பயன்படுத்திக்கிட்டு அந்த இவங்களுடைய ஏழ்மையை வறுமையை பயன்படுத்திக்கிட்டு ஒரு புரோக்கர் வந்து 50,000 ரூபா கொடுத்து இந்த குழந்தைய வாங்கி 2 கை மாறி அது ஒரு செல்வந்தர், குழந்தைகள் இல்லாத ஒரு செல்வந்தருக்கு விற்று 13 லட்சம் ரூபா அவங்க வாங்கியிருக்காங்க. அதில் 50,000 இங்கே கொடுத்துருக்காங்க. குழந்தைய காணுமேன்னு அந்த புருஷங்காரன் வந்து ரொம்ப வருத்தப்பட்டு கடிஞ்சே பேசியிருக்கான் மனைவிட்ட. அவள் ஏதோ பண்ணியிருக்காங்கிறது அவருக்கு புரிஞ்சு போச்சும்மா. மரியாதை 48 மணி நேரத்தில் குழந்தைய இங்கே கொண்டு வந்தாகணும். இவங்க போய் அந்த புரோக்கர்கிட்ட போய் சொல்லியிருக்காங்க, இந்த 50,000 ரூபா நான் திருப்பி கொடுத்துட்றேன் ஐயா, அந்த குழந்தைய கொடுங்க, என் புருஷன் என்ன பண்ண மாட்டேங்கிறான் அப்படின்னு. அவர் ஒத்துக்க மாட்டேன்ட்டார். ஏன்னா அவருக்கு 13 லட்சம் ரூபாயில் நான் 3 பேர் பிரிச்சுட்டாங்க, அதை பிரிச்சுக்கிட்டாங்க. அதனால் இப்போ வந்து 6 பேரை கைது பண்ணியிருக்காங்க. 6 பேர் மேலே வழக்கு தொடுத்து காவல்துறையினர் கைது பண்ணிட்டாங்க. இதெல்லாம் தேவையா நாட்டுக்கு? ஆனால் ஒன்று, இந்த வறுமையை ஒழிக்கிறோம்னு சுதந்திரத்துக்கு பின்னால் ஒவ்வொரு அரசும் சொல்லிக்கிட்டே வந்துக்கிட்டு இருக்கு. ஸோ இன்னும் சொல்லிக்கிட்டே இருப்பாங்கன்னா அப்புறம் ஒரு அரசாங்கத்தினுடைய இது என்ன இதுன்னு எனக்கு புரிய மாட்டேங்குது. ஒவ்வொரு மகளிருக்கும் மாதம் 5,000 ரூபா கொடுக்குறோம்னு 2,000 ரூபா கொடுக்குறோம், 1,000 ரூபா கொடுக்குறோம், இப்படி ஒவ்வொரு மாநிலமும் அறிவிக்கின்ற வருது. அது உண்மையாக தேவையானவங்க கையில் போய் சேர்றாங்கிறது நமக்கு தெரியாது. இவங்க ஒருவேளை வீடு வாசலே இல்லாமல் நடு ரோட்டில் படுத்து கிடப்பாங்க. அவங்களுக்கெல்லாம் அப்போ என்ன, நீங்கள் விலாசத்தை கொண்டா, நீ ஆதார் அட்டையை கொண்டா எல்லாம் சொன்னால் முடியுமா? நடக்கிற காரியமா? இதை கொஞ்சம் அரசாங்கம் யோசிச்சுப்பாங்க. இந்த நிலைமையை அகற்றணும். இதுக்கான காரணத்தை முதல்ல அகற்றணும். இதோடு இன்றைக்கி நான் முடிச்சுக்கிறேன். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த நிகழ்ச்சிக்கு கிடைக்கிற ஆதரவை பொறுத்து தான் நான் தொடரணுமா வேண்டாமாங்கிறத நான் முடிவு பண்ணுவேன். வணக்கம்.